பிரபாஸ் சிஸ்டர் வந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. இன்றைக்கெல்லாம் சண்டே ஜாலியாக இருக்கும். எங்கெங்கே எல்லாம் வெளியில் போயிட்டு வந்தீங்க ஃபேமிலியோட? பேச்சுலர் எனி டைம் வெளியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும், அங்கே தான் இருக்கு கெத்து. ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். மகிழ்ச்சி. நல்ல மழையில் நினைச்சிட்டேன்னா தூக்கம் வேறு வருதுண்ணா. மழையில் நினைஞ்சிக்கிட்டே மாடியெல்லாம் கழுவிட்டு துணி துவைச்சிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மழையில் ஒரு ஆட்டம் போட்டிருக்கோம் அன்னைக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன இப்போ தான் அது எஃபெக்ட் ஆரம்பிக்குது. நாளைக்கு தான் தெரியும். ஃபேமிலி எங்கக்கா வருதுங்கிறீங்களா? ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியில் போகலாம், கொடைக்கானல் போயிட்டு வரலான்னு நினச்சேங்க. நோ யூஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருக்கு, சரிங்களா? ரீல்ஸ் போட்டு அந்த பொண்ணுக்கு ஏதோ பேடு கமெண்ட் வந்துருக்கு. பேடு கமெண்ட் வரவும் அந்த பேடு கமெண்டை வந்து யாரோ பார்த்து படிச்சுட்டு புருஷங்காரன்ட்ட சொல்லிட்டாங்க. புருஷக்காரன் என்ன பண்ணா, ரீல்ஸ் போட்டு எவனோ ஒருத்தன் இப்படி அசிங்கமாக கேட்குற அளவுக்கு நீ வெஸ்டியே என் மானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டைவர்ஸே கொடுத்துட்டான் அந்த பொண்ணுக்கு. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் போடுற பேடு கமெண்ட்டுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. ஆனால் இதில் வந்து பேடு கமெண்ட்டை போட்டவனை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் கட்டினவனை மன்னிக்கவே கூடாது. சந்தேகம் ஒரு அளவுக்கு இருக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு சந்தேகப்படுறவனை வந்து வாழவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போது முகந்தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து மெசேஜ் போடுறதுக்காகலாம் வந்து இது கொஞ்சம் ஓவர். நம்ம ஊரே கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்ணா சசி அண்ணா, மழை பெஞ்சிட்ருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பிட்டாச்சா? உங்களுக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிக்குமா? அண்ணா எனக்கு கொடைக்கானல் போனாலே லோ பிபி ஆயிருண்ணா. ஹாய் தினேஷ், வணக்கம். சாப்பிட்டீங்களா? மழை பெய்யுதுங்களா பிரதர் உங்கள் ஊரில்?